கஃபேல ஒர்க் பண்ணுற ஒரு சாதாரண பொண்ணு, இன்னொரு சைடு டாப் செலிபிரிட்டியாக இருக்க நம்ம ஹீரோயின். 2 பேரும் ஒரு வாரத்துக்கு மட்டும் அவங்க லைஃப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இங்கே என்னென்னலாம் கலாட்டா நடக்குது அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அழகாகவும் க்யூட்டாகவும் இந்த சீரீஸில் சொல்லியிருக்காங்க. சீரீஸோட பேரு ஒன் ஃபைன் வீக். இது தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்கு. சீசன் 1 and 2ன்னு 2 சீசன் இருக்கு. சரி, பிளாட்டை பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பிளாட்டுக்குள்ள போயிடலாம். இங்கே நம்ம ஹீரோயின் கிம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபேமஸான ஒரு ஐடில் குரூப்போட லீடு டான்ஸராக இருக்காங்க. 5 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு இருந்தாலும் கேமரா முன்னாடி வர்றதுக்கு அவங்களுக்கு எப்பயுமே பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஃபேன்ஸ் எல்லாருமே இவர் ரொம்ப ஆட்டிடியூட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உண்மையிலே என்னென்னா அந்த பொண்ணுக்கு கேமரா பார்த்தாலே ஆன்சிட்டியாக இருக்கும். அதனாலேயே எப்படியாச்சும் கேமரா விட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு லைவாக ஒரு ரியாலிட்டி ஷோ டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். அதில் ஹீரோயின் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குதோ அதை எல்லாத்தையும் காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால பயந்து போன நம்ம ஹீரோயின் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கஃபேல ஒர்க் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் மாதிரியே இருக்க இன்னொரு பொண்ணை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாச்சும் அவள் கையில் காலில் விழுந்து சம்மதிக்க வச்சு ஐடில் ஆக்கிடணும்டா அப்படின்னு நினச்சி அந்த பொண்ணுகிட்டையும் போய் பேசுகிறாங்க. அந்த பொண்ணும் ஒத்துட்டு இப்போ அந்த பொண்ணு ஐடில் பிளேஸ்க்கு போயிடுறா. நம்ம ஹீரோயின் கஃபே பிளேஸ்க்கு வந்துடுறா. ஐடில் பிளேஸ்க்கு போனால் அந்த பொண்ணோட பேர் பயுல். அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா, ரொம்ப லக்ஸூரியான லைஃப், ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா நம்ம எதிர்பார்த்த வாழ்க்கை வாழ்கிறோம்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கா. அதே மாதிரி இந்த சைடு நம்ம ஹீரோயின் ரொம்ப காமாக நிம்மதியாக நார்மலான பீப்புளோட லைஃப் வாழணும்னு நினச்சோமே அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கா. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் பயுல் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறா. ஹீரோவுக்கு லேசாகவே டவுட் வர ஆரம்பிச்சிருது, இவ ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பயுலுக்கும் ஹீரோவுக்கும் லேசாக கனெக்ஷன் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே அது லவ்வாகவும் கன்வெர்ட் ஆகுது. கஃபேல இருக்க நம்ம ஹீரோயினுக்கு கஃபே மேனேஜர் மேலே லவ் வருது. இது இப்படி கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இதோட சீசன் 1 முடிக்கிறாங்க. சீசன் 2ல பார்த்தீங்கன்னா பயுலும் நம்ம ஹீரோவும் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சோடனே கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட டேட்டிங் நியூஸ் ஃபேக்கு, இவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க. கொடுத்த பிறகு இப்போ நார்மலாக லைஃப் லீட் பண்ணுறக்காண்டி நம்ம ஹீரோயினும் பயுலும் அவங்க பிளேஸுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுறாங்க. இப்போ சீசன் 2ல திடீர்னு திரும்ப ஒரு 7 டே ரியாலிட்டி ஷோ நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைமும் நம்ம ஹீரோயின் போய் அந்த கஃபேயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா பயுல்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. எப்படிடா ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், நம்ம பயுலுக்கு செம்மையான சான்ஸ்டா அப்படின்னு நினச்சிட்டு திரும்பவும் போகிறாங்க. போயிட்டு ஏன் ஹீரோ இவ்வளோ நாளாக அவள் கூட பேசாமல் இருந்தா, ஏன் திடீர்னு கான்டாக்டை கட் பண்ணா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நிறைய முயற்சி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் 2ல புதுசாக ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அவன் ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு ஒன் சைடாக நம்ம ஹீரோயின் மேலே லவ் வர அவன் எப்படியாச்சும் நம்ம ஹீரோவுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருன்னு நினச்சிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் நம்ம ஹீரோயின் ஐடில் ஹீரோயினும் கஃபே ஹீரோயினும் எப்படி பிளேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்கன்ற உண்மை எப்படி வெளியில் வருது, ஹீரோ எதுக்காண்டி நம்ம ஹீரோயின் கிட்ட பேசாமல் இருந்தார், அந்த செகண்ட் ஹீரோவாக இருக்க பையன் என்னென்னலாம் ப்ராப்ளம் கொடுக்குறான், அவன் கடைசியில் எப்படி திருந்துறான் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் இந்த சீரீஸில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ப்ளேஃபிக்ஸ் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் எங்களால் பார்க்க முடியாது, எங்களுக்கு கதை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷார்ட்ஸில் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.